பிரைஸ் தி லார்ட். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஓய்வு நாள், இன்றைக்கி எல்லாரும் சர்ச்சைக்கு போகணும். வெறுமனே 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ மாத்திரமல்ல, இந்த நாளே அவருக்குரியது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிரப்புவதாக. சங்கீத புஸ்தகம் 32 சங்கீதம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை இதில், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆசை இருக்குது. ஒருத்தர் டாக்டர் ஆகணும், ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும், ஒருத்தர் வக்கீல் ஆகணும், ஒருத்தர் அரசியல்வாதி ஆகணும், ஒருத்தர் ஊழியர் ஆகணும். ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு விதமான ஆக்கப்பூர்வமான ஏக்கம் உண்டு. ஆனால் நம்மை குறித்துதான தேவ திட்டம் என்ன என்பதை தான் முதல்ல நாம் அறியணும். ஏதோ ஊழியரைக்கு மாத்திரமோ இல்லை ஊழியரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் வழியை காட்டுவார், அவர்களுக்கு மட்டும்தான் திட்டம் வச்சிருப்பானதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் போய் ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணிக்கிறார். எனக்கு ஒரு குடும்பத்தாரை நன்கு தெரியும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டு அபிஷேகத்துடன் உபவாசத்துடன் ஊழியத்திற்கு நான் சென்றிருந்தேன். அங்கே ஒருவருக்கு ஜெபிக்கும்படியாக அந்த ஊழியர் எனக்கு சொன்னபோது நான் அவர்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் அவருடைய வழியில் சில தவறுகள் இருந்ததை நான் பார்க்க நேரிட்டது. நான் சொன்னேன், நல்லா ஜெபிச்சுட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி ஜெபத்தை விட்டுட்டீங்க, பாடுன நீங்கள் பாட்டை விட்டுட்டீங்க, ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்த நீங்கள் ஊழியத்தை விட்டுட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைக்கு மத்தியில் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் மனம் திரும்புங்க என்று சொன்னேன். அவங்க சிரிச்சுக்கிட்ட சொன்னாங்க, நான் பைபிள் பைபிள் படிக்கிறேன், அது போதாதா, நான் தினமும் பைபிள் வாசித்து தான் இருக்கிறேன். சொன்னேன், கர்த்தர் சொல்கிறார், அவருடைய சமூகத்தில் நீங்கள் என்னென்னலாம் செய்து கொண்டிருந்தீங்களோ அத்தனையும் செய்ய வேண்டும். ஏதோ ஒன்றை நீங்கள் விடும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ சீரழிவு வருகிறது, அழிவு வருகிறது, பிரச்சனை வருகிறது, சகோதரியை மனம் திரும்புங்கன்னு சொல்லிவிட்டேன். அந்த பாஸ்டர் அதுக்கப்புறம் என்ன கூட பேசினார். பாஸ்டர் இவங்க நல்லா பைபிள் படிக்கிறாங்களே, ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். அவர்கள் செய்து கொண்டிருந்ததை எதை விடுகிறார்களோ அந்த விஷயத்தில் பிசாசானவன் அவருடைய வாழ்க்கையை சீரழித்து விடுவான், கவனமாக இருங்க என்று சொன்னேன். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, அதற்கு பின்பு சில ஆண்டுகளில் சில சம்பவங்கள் நடந்தது. அவர்கள் திசை மாறிவிட்டார்கள், ஆண்டவருடைய அன்பை விட்டு தூர போய் விட்டார்கள். வேதத்தை வாசித்தவர்கள் தான், ஆனால் ஜெபிக்கவில்லை. வேதத்தை வாசித்தவர்கள் தான் ஆண்டவர் சமூகத்தில் பாடவில்லை. வேதத்தை வாசித்தவர்கள் தான் ஊழியம் செய்யவில்லை. வேதத்தை தினமும் வாசித்தார்கள், ஆனால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவில்லை. தினமும் நீங்கள் ஆண்டவருக்காக எதை செய்தீர்களோ அதை செய்யாமல் விட்டுவிட்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுவிடும், கஷ்டங்கள் வந்துவிடும். மனம் திரும்பிடுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பலன் உண்டாகும் நான் நினைக்கிறேன். ஜெபிக்கிற நீங்கள் ஜெபத்தை விடாதீங்க, பாடுகிற நீங்கள் பாட்டை விட்டுறாதீங்க, துதிக்கிற நீங்கள் துதியை விட்டுறாதீங்க. அந்நிய பாஷையுடன் அவருடைய சமூகத்தில் ஆவியில் நிரம்பி ஆராதனை செய்து கொண்ட நீங்கள் அதை விட்டுடாதீங்க. எதை செய்தீர்களோ அதை விடும்போது பிசாசானவன் உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடுவான். இந்த நாளிலிருந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு கர்த்தருடைய சத்தத்துக்கும் சித்துக்கும் செவி கொடுத்து உங்களை அர்ப்பணித்து ஓடுங்க. உங்கள் குறைவுகள் நிறைவாக மாறும். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு ஸ்தோத்திரம், கிருபையால் நிரப்புவதற்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தினால் அற்புதமான வாழ்க்கையாக மாற்ற இரக்கம் செய்து ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.